எங்களுடைய ஊராட்சி தீர்த்தமலையில் 11/33 kV துணை மின் நிலையத்தை 110/33 kV 110 kV-யாக தரம் உயர்த்த மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய மலை கிராமங்களான சிட்லிங்க்கு வந்து அடிக்கடி லோ வோல்டேஜ் ஏற்படுகிறது. இதை பலமுறை வலியுறுத்தி இருக்கின்றேன். அங்கே தான் கோட்டைப்பட்டி சூரணத்து இடத்துல இடம் தேர்வு செஞ்சுருக்கிறீங்க. அங்கே கதர் தொழில் அதிகமாக செய்கிறதுனால மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சீக்கிரமாக விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குன்னு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி சித்தேரிக்கு வந்து கேபிள் லைன் கேட்டிருந்தோம். கேபிள் லைன் எங்களோட ஆட்சி காலத்திலே அது ஆணை பெறப்பட்டுள்ளது. அதை மலை கிராமங்கள் என்பதால் காடு வழியாக போகிறதுனால நிறைய மின் தேவை ஏற்படுகிறது, லோ வோல்டேஜ் ஏற்படுது. அதையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் சோளக்கொட்டாய், தருமபுரி சோளக்கொட்டாயிலிருந்து கம்பைனூர் பகுதிக்கு வந்து மின்சாரம் வருகிறது. அடிக்கடி அதுவும் சீரான மின்சாரம் வரலை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு விரைந்து எங்களுடைய பகுதிக்கு இந்த சீரான மின்சாரம் பெறுவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையில் அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து பார்த்தப்ப எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக புதிதாக 2392 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மாண்புமிகு உறுப்பினருடைய அரூர் சட்டமன்ற தொகுதியில் 631 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடங்களில் தேவை ஏற்பட நிச்சயமாக 2 தினங்களில் துறையின் சார்பாக ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அது விரைவாக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து